வெறும் ரெண்டே பொருள் வச்சு மில்க் ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே நல்ல ஜூஸியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம 1 லிட்டர் அளவு பாலை சூடு பண்ணி எடுத்துக்கிறலாம். இது ஒரு கொதி கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நீங்கள் எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பாக்கெட் பால், அதுக்கப்புறமா மாட்டுப்பால் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு டைம் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது லேசாக வெதுவெதுப்பான சூடுக்கு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா இதில் ஆடை விழுந்திருக்கும், அந்த ஆடையை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வினிகர் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பாக இருக்க பாலில் சேர்த்துறணும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பால் வந்து முழுமையாக திரிஞ்சு வரும். நம்ம பன்னீர்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்தளவுக்கு திரிஞ்சு வரும். ஒருவேளை பால் ஒழுங்காக திரிஞ்சு வரலைன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்க்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்குறதா இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், பால் வந்து முழுமையாக திரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இது போல் கலந்துகிட்டே இருக்கும்போது முழுமையாக திரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், பால் முழுமையாக திரிஞ்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மீதம் இருக்க தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு அப்படி இல்லைன்னா குக்கிங்கில் நீங்கள் ஏதாவது ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது சத்தான வாட்டர் தான். இல்லை உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கீழே போட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு சன்னி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க பாலை சேர்த்துருங்க. நார்மலாக நம்ம வீட்டில் பன்னீர் செய்வோம்ல, அதே ஸ்டெப் தான். இப்போ இதை நார்மலான தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்க வினிகர் ஸ்மெல்லெல்லாம் ரிமூவ் ஆகும். 2-3 டைம் நல்லா இதை கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் இது போல் நல்லா அமுத்திட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சுக்கணும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க பன்னீர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு ஒரு க்ளீனான கிளாத்தில் வச்சுருங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி பிழிஞ்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா டைட்டாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு இந்த மாதிரி இந்த சன்னிலேயே வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மூட்டையிலேருந்து பன்னீரை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா அகலமான ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ இதை இது போல் உதிர்த்து விட்டுட்டு நல்லா இதை கை வச்சு மசிச்சு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு நம்ம மசிச்சு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு நம்ம செய்ய போகிற ஸ்வீட் வந்து நல்ல சாஃப்டாக ஜூஸியாக வரும். பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்ல ஒரு சாஃப்டான மாவு போல் அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம ரசகுல்லா ரசமலாயெல்லாம் பண்ணும்போது செய்வோம்ல, அதே ப்ராசஸ் தான். பொதுவாக ரசகுல்லாவில் நம்ம சுகர் சேர்த்து பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான முறையில் ஜாகரி சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால குட்டி குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது போல் மசிச்சுட்டே இருங்க. நான் 1 லிட்டர் பாலில் பண்ணுறதுனால ஒரு 15 நிமிஷத்துக்கு மசிச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா அதிக நேரம் மசிக்கணும். மாவு பசைஞ்சிட்ருக்க சமயத்துலையே சைட் பை சைடாக நம்ம பாகு காய்ச்சிடணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு பாலுக்கு 2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னொரு பக்கம் நல்ல மாவு வந்து சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். நீங்கள் சின்ன சின்ன பால் ஷேப்க்கு ரசகுல்லா போலவும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா சிலிண்டர் ஷேப்க்கும் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிலிண்டர் ஷேப்க்கு பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன மாவாக பிரிச்சுக்கோங்க. சின்ன சின்ன மாவாக பிரித்ததுக்கப்புறமா நம்ம இதை சிலிண்டர் ஷேப்க்கு ரோல் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிசைன்ஸில் பால் ஷேப்க்கு பண்ணலாம், சிலிண்டர் ஷேப்க்கு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரசமலாய் நம்ம பிளெயினாக தட்டி போடுவோம்ல, அந்த மாதிரி கூட பண்ணலாம்.
உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிலிண்டர் ஷேப் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம சின்ன சின்ன சிலிண்டர்ஸ் பண்ணி வச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு விரிசல் இல்லாமல் செய்யுங்க. அப்போ தான் நம்ம பாகில் போட்டு வேக வைக்கும் போது வெடிக்காமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவுலையும் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம கரைய வச்சுருந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெல்லத்தில் மண் தூசி எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசிலாம் இருந்ததுன்னா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இது போல் சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம போட்டிருந்த சிலிண்டர்ஸ் எல்லாமே அதோட சைஸில் டபுளாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன சிலிண்டர்ஸாக செஞ்சு தான் நம்ம போட்டிருந்தோம், ஆனால் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்வீட் முழுமையாக தயாராகிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஸ்வீட் தயாராக இருக்குது. கொஞ்சம் கூட நெய் எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணலை, வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணல. முழுக்க முழுக்க ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா மறுபடிக்கும் இதே செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை கடைசியாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின நட்ஸு தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நட்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில்க் ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.